நமது நாட்டில் விவசாய தொழிலை மேம்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய மாநில அரசு துறைகள் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் வேளாண்மை கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தமது கல்லூரி படிப்பின் ஒரு பகுதியாக கிராமப்புற அனுபவ பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் கிராமப்புற அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் நவீன வேளாண்மை முறைகள், மண் பரிசோதனை, விதைப்பு முறைகள், பயிர்களில் நோய் அறிகுறிகளை கண்டறிந்து அதற்கு இயற்கை வேளாண் முறையில் தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களில் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு களப்பயிற்சிகளை அளித்தனர். மேலும் மத்திய அரசின் கிசான் உதவி மையம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. 2004ஆம் ஆண்டு வேளாண்மை விவசாயிகள் நல அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட இந்த மையமானது விவசாயிகள் சந்திக்கும் வேளாண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை தீர்வுகளை வழங்கி வருகிறது. என்னோட பேர் ராஜசேகர். திப்பகாவட்டி கிராமம். இந்த பகுதியில் விவசாயம் நிலக்கடலை, மரவள்ளிக்கிழங்கு, முத்துசோளம், தட்டைப்பயிறு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி உரங்கள் எப்படி வாங்கணும்னு இந்த கல்லூரி மாணவிகள் எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது ஆன்லைன் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கலாமாங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. திப்பகாவட்டி தனராஜ். இந்த கிசான் கல்லூரி மாணவிகள் இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னாங்க. ஒரு வாரமாக ட்ரைனிங் எங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்தந்த எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கிசான் கால் சென்டரில் என்னென்ன விதைகள் வாங்கணும்னு அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 10 நாளாக தான் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க சார். கல்லூரி படிக்கின்ற காலத்தில் இதுபோன்ற கிராமப்புற அனுபவ பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை வழங்கியும் அவர்களிடமிருந்து பாரம்பரிய இயற்கை வேளாண்மை முறை குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதாகவும் மாணவ மாணவிகள் கூறுகின்றனர். என் பேர் ராஷ்மி. நான் வேளாண்மை கல்லூரியில் இறுதியாண்டு படிச்சுட்டு இருக்கேன். கிராமப்புற அனுபவ பயிற்சி இதில் நாங்கள் ஃபார்மர்ஸுக்கு இருக்க டெக்னாலஜிலாம் சொல்லுவோம். அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுப்போம். நாளைக்கு ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராகவோ இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராகவோ நாங்கள் போனோம் அப்படின்னா ஃபார்மர்ஸோட பிரச்சனை என்ன அதெல்லாம் எங்களுக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சார். என் பேர் பூஜா. அவங்க என்ன இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உரங்கள், விதைகள் இதெல்லாமே எப்படி ஆன்லைனில் வாங்கலாம், வீடு தேடியே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி புது டெக்னாலஜி விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லும்போது அவங்க இன்னும் மகசூல் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய ஃபார்மர்ஸ் கொண்டு வரும்போது எங்களுக்கும் நிறையா நாலேஜ் நாங்கள் கெயின் பண்ணிக்கிறோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டாலும் உழவுத் தொழிலே சிறந்தது என பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் கூறியதை இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோடு மாணவ மாணவிகள் மெய்ப்பித்து வருகின்றனர். ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன்.